Hello friends, welcome to saidhiya cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி டிஃபரண்ட் ஸ்டைல் நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கனுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு. இது கூடவே சீரகம் 1/4 ஸ்பூன், இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 4 காஞ்ச மிளகாயை சேர்க்குறேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். இதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து தண்ணியெல்லாம் சேர்க்காமல் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மசாலாவை நல்லா இறங்கியிருக்கு சிக்கனுக்குள்ளே. ஸோ மூடி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 15 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். இப்போ சிக்கன் நல்லாவே குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய டீப் ஃப்ரை சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.